ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா. கற்பூர காலை வணக்கம். இன்று நாம் காணவிருக்கும் ஸ்லோகம், பாடல், ஆன்மீக கதை வழங்குபவர்கள் பாஸ்கரா கற்பூரம். பூஜைக்கென்றே புத்தது பரிசுத்தமான பாஸ்கரா கற்பூரம் மற்றும் சாம்பிராணி வகைகள், சேலம். இன்றைய ஸ்லோகம்: ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சஹஸ்ரநாம தத்துல்யம் ராமநாம வரானனே. இன்றைய பாடல்: அழகான பழனிமலை ஆண்டவா, உன்னை அனுதினமும் பாட வந்தேன் வேலவா. வள்ளிமயில் வாகனே வாவடி வேலனே, வள்ளிமயில் வாகனே வாவடி வேலனே, வரவேண்டும் மயில் மீது முருகையனே, வரவேண்டும் மயில் மீது முருகையனே. வெள்ளைத் திருநீரும் வெற்றி வடிவேலும் உள்ளத்தில் தோன்றுமே, வெள்ளைத் திருநீரும் வெற்றி வடிவேலும் உள்ளத்தில் தோன்றுமே. வெள்ளி மயிலேறி வேலன் வருவதே நெஞ்சம் காணுமே, வெள்ளைத் திருநீரும் வெற்றி வடிவேலும் உள்ளத்தில் தோன்றுமே. வெள்ளி மயிலேறி வேலன் வருவதே நெஞ்சம் காணுமே. எனையாளும் ஆண்டவனே எழில் வேலவா, எனையாளும் ஆண்டவனே எழில் வேலவா. எளியேனும் முனைப்பாட அருள்வாயையா, எளியேனும் முனைப்பாட அருள்வாயையா. முருகா 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 முருகா. அழகான பழனிமலை ஆண்டவா, உன்னை அனுதினமும் பாட வந்தேன் வேலவா. இன்றைய ஆன்மீக கதை. ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா. இன்று நாம் காணவிருக்கும் ஆன்மீக கதை கடவுள் கொடுத்த வரம். ஒரு காட்டுக்குள்ள ஒரு முயலும் ஒரு ஆமையும் வாழ்ந்து வந்தாங்க. அவங்க ரெண்டு பேருமே நண்பர்களா தான் வாழ்ந்து வந்தாங்க. ஒரு நாள் முயல் ஆமையை பார்த்து, ஆமை வா, நம்ம ரெண்டு பேரும் ஊர் சுத்தி பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிச்சு. அதுக்கு ஆமை சரி வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் நடந்து போனாங்க. முயலோட வேகத்துக்கு ஆமையால ஈடு கொடுக்க முடியல, முயல் தன்னோட வேகத்துக்கு ஆமையால ஈடு கொடுக்க முடியல அப்படின்றதுனால ஆமையை கிண்டல் செஞ்சுச்சு. கடவுள் பாரு, உனக்கு எவ்வளோ பெரிய கஷ்டத்தை ஓடுன்ற பேர்ல உனக்கு முதுகுல கொடுத்துருக்கிறாரு, இதை வச்சுட்டு உன்னால நடக்கவும் முடியல, என்னோட ஸ்பீடுக்கு உன்னால ஈடு கொடுக்கவும் முடியல, நீ என்ன பாவம் பண்ணியோ உனக்கு இந்த கஷ்டத்தை கடவுள் கொடுத்துருக்கிறாரு அப்படின்னு அந்த முயல் சொல்லுச்சு. இதோ என்ன பாரு, நான் என்னோட கால்களை வச்சு எவ்வளோ வேகமா பாஞ்சு பாஞ்சு ஓட முடியும் தெரியுமா, நான் செஞ்ச புண்ணியம், அதனால நான் முயலா பிறந்தேன், நீ என்ன பாவம் செஞ்சியோ அதனால ஆமையா பிறந்திருக்க அப்படின்னு சொல்லுச்சு. ஆமை இதை கேட்ட உடனே ரொம்ப வருத்தப்பட்டு எதுக்குடா பிறந்தோம் அப்படின்னு மனசுக்குள்ளேயே அழுதுட்டு இருந்தது. இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கும்போது அந்த பக்கமா ஒரு புலி உருமுற சத்தம் கேட்டுச்சு. புலி சத்தம் கேட்ட உடனே முயல் ஒரே ஓட்டமா அங்கிருந்து ஓடுச்சு. புலியும் அந்த முயலை துரத்துச்சு. முயல் தன்னோட உயிரை காப்பாத்திக்க பாஞ்சு பாஞ்சு ஓடுச்சு. எங்கெங்கயோ போய் ஒளிஞ்சுக்கிட்டு கடைசியில தப்பிச்சோண்டா சாமி அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப இந்த ஆமை கிட்டேயே வந்துச்சு. ஆமைய பார்த்த உடனே முயலால பேசக்கூட முடியல. புலிகிட்ட இருந்து உயிரை காப்பாத்திக்க ஓடி 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 டயர்டாகி மயக்கம் வர்ற நிலைக்கு வந்துருச்சு. அந்த ஆமை கிட்ட தான் எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு ஓடி தப்பிச்சேன் அப்படின்ற விஷயத்த சொல்லிட்டு இருந்துச்சு. அப்போ அந்த ஆமை சொல்லிச்சு, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் ஏதோ பாவம் பண்ணிட்டேன், அதனால தான் ஆமையா பிறந்தேன், நீ ஏதோ புண்ணியம் பண்ணிட்ட அதனால முயலா பிறந்திருக்கேன் அப்படின்னு நீ சொன்னியே. புலி வந்த உடனே உன் உயிரை காப்பாத்திக்க நீ எவ்வளோ தூரம் ஓட வேண்டியது இருந்துச்சு, ஆனா நான் இருந்த இடத்துலயே என் உயிரை காப்பாத்திக்கிட்டேன். என்னோட ஓட்டுக்குள்ள என்னோட தலையும் என்னோட கைகளையும் என்னோட கால்களையும் எடுத்துட்டு போய் பத்திரமா இருக்கிற இடத்துலயே நான் உயிர் தப்பிச்சேன். நீ புலிகிட்ட இருந்து உயிரை காப்பாத்திக்க எங்கெங்கயோ ஓடி ஒளிஞ்ச, ஆனா நான் புலிக்கு பக்கத்திலேயே இருந்து கூட என் உயிரை நான் காப்பாத்திக்கிட்டேன் அப்படின்னு சொல்லுச்சு. முயலுக்கு தான்
பேசினது தவறு அப்படின்னு நல்லாவே புரிஞ்சது. முயலோட ஓடு மாதிரி நம்ம வாழ்க்கையிலையும் எத்தனையோ கஷ்டங்கள் இருக்கும். அதிலிருந்து நம்மளை காப்பாத்திக்க வழியையும் கடவுள் நிச்சயமா கொடுப்பாரு. கடவுள் ஆமைக்கு ஓடு கொடுத்தாரு. அது சாபம் கிடையாது, அது வரம் அப்படின்னு இன்னைக்கு ஆமைக்கு தெரிஞ்சிருச்சு. அந்த மாதிரி கடவுள் நமக்கு கொடுத்த கஷ்டங்கள் கூட நமக்கு கொடுக்குற சாபம் கிடையாது, அது நமக்கு கொடுக்குற வரமா கூட இருக்கலாம் அப்படின்றது நமக்கு எப்போ புரியுமோ தெரியல. உங்களுக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்று நாம் பார்த்த ஆன்மீக கதை கடவுள் கொடுத்த வரம். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவோட கமெண்ட் பாக்ஸில் கற்பூர காலை வணக்கம் அப்படின்னு பதிவிடுங்க. நாளை இன்னொரு ஆன்மீக கதையில உங்களை சந்திக்கிறேன். ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா. பூஜைக்கென்றே புத்தது பரிசுத்தமான பாஸ்கரா கற்பூரம் மற்றும் சாம்பிராணி வகைகள் சேலம். ECG கார்ட்ஸ், ராமாயண மகாபாரத பிளேயிங் கார்ட்ஸ். ராமாயண மகாபாரதத்திலிருந்து 108 கேரக்டர்ஸ் பத்தி நீங்க நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கணும்னா இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு தான். இது ஒரு பிளாஸ்டிக் பிளேயிங் கார்ட்ஸ். ஒவ்வொரு கார்டையும் இண்டிவிஜுவலா ஸ்கேன் பண்ணி அந்தந்த கார்டுல இருக்கிற கேரக்டர் பத்தி யூடியூப்ல தெரிஞ்சுக்கலாம். ஒவ்வொரு குழந்தைங்களும் கத்துக்கிட்டே விளையாடலாம், விளையாடிக்கிட்டே கத்துக்கலாம்.